Hey guys, welcome to yet another episode of App Family Vlog. ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு ரெசிபி vlog. ஸோ நம்ம பார்க்க போகிறது பீஃப் உலர்த்தி, ஸோ பீஃப் ட்ரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரையாக நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போதும், ரொம்ப பெரிய ஆனியன்ஸ் வேண்டாம். மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஒரு 4. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை. இதுக்கப்புறமா ஸ்பைஸ் பவுடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் தனியாத்தூள், கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு பொடி இருந்தால் சோம்பு பொடி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ வெங்காயம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக எவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வதக்கும் போது அது நல்லா வந்து வதங்கி இந்த ட்ரை ஆகும்போது இதோட ஆனியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு நம்மளுக்கு தேவை. அதே தான் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நீங்கள் ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை ஆஸ் யூஷுவல் அப்படியே ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஸோ இப்போது ஒரு குக்கரில், ஏன்னா இது நம்ம குக்கரில் தான் செய்வோம், பிகாஸ் விசில் விட்டு அது வேக விடணும். ஸோ குக்கரில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். பட் ஆத்தென்டிகேட்டடாக கேரளாவில் பண்ணுற ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரை ஸ்பைசஸ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3மே போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி இருக்கிற ஆனியன், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, இது 3மே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். நீங்கள் அது மொத்தமாக பச்சை மிளகு எல்லாமே போட்டு அந்த இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே அந்த தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு அரோமா வரும். ஸோ இந்த மாதிரி இதை நல்லா ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரோஸ்ட் பண்ணுற டைம், அதாவது இதை போட்டு வதக்குற டைமில் கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனியும் இதுக்கப்புறமாவும் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினீங்கன்னா அடியில் வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணுங்கள். அதாவது சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சம் பெப்பர் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சோம்பு பொடி. ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கூட இது நல்லா வதங்கி வரும்போது தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ உங்களுக்கு ஆயில் கம்மியாக இருக்குது இல்லைனா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இல்லைனா தேவையில்லை. நீங்கள் வந்து நல்லா இந்த ஸ்பைசஸ் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மீட் ஆட் பண்ணலாம். மீட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அந்த ஃபுல் ஃப்ளேம்லேயே வந்து அது வேகட்டும். ஸோ தட்
அந்த மீட்டில் ஏதாவது வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தண்ணி ஊற்றணும். சம்டைம்ஸ் நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மீட் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா ஃபுல் மீட்லேயுமே வந்து பிடிச்சிட்டு வரணும். அப்போ தான் வந்து குக் ஆகும்போதும் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது தண்ணி வந்து விடவே இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஒரு 1/2 கப் வாட்டர் வந்து ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி மீட் போட்டதுக்கு அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி அந்த வாட்டர் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா விசில் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வரட்டும். ஏன்னா இந்த மீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து வேகணும். அதாவது நீங்கள் வாங்குகிற பிளேஸை பொறுத்து இருக்குது. இப்போ சில டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரோட்லலாம் வந்து போனோடு விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேகிற டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் வாங்குகிற மீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ரொம்ப டெண்டரியாக இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி உங்கள் மீட் வந்து எப்படியுமே ஒரு 20-25 மினிட்ஸ் வேகணும். எந்த மீட்டாக இருந்தாலும் ஒரு 20-25 மினிட்ஸ் வேகணும். அது வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்கேஸ் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வாட்டர், அதாவது 20 நிமிஷம் கழிச்சு இது இவ்வளோ அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த தண்ணி வற்றணும். ஏன்னா நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதுலேயுமே குக் ஆகும். இல்லை நம்ம தொட்டு பார்க்கும்போது இல்லை இன்னும் நல்லா வேகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இனியுமே வந்து விசில் ஒரு 2-3 விசில் ஒரு 5 to 10 மினிட்ஸ், அதாவது டோட்டலாக ஒரு 35 மினிட்ஸ் வேகிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக, ஏன்னா இது டைஜஸ்ட் ஆகணும். ஏன்னா இது ரெட் மீட்டில் வரும். ஸோ அதனால் நல்லா வந்து அது மீட்டை வந்து எவ்வளோ டெண்டராக சாஃப்டாக நீங்கள் குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டைஜஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் மிச்சமாக இருக்கிற நம்ம போட்ட கறிவேப்பிலை ஃபஸ்ட்டு பாதி தான் போட்டிருப்போம். ஸோ இப்போ இருக்கிற மீதி கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி அந்த ஆயில் வந்து லைட்டாக வெளியே விடும். இது வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, ஈவன் ரச சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி என்ன ஃபுட்டில் வேணால், அதாவது ஒரு சட்டுலாக இருக்கிற ஃபுட்டுக்கு இது வந்து சைட் டிஷ் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கிறிஸ்மஸ் சீசன், ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.